வஸ்திரம்னு இயேசு கிறிஸ்து எதை சொல்றாரு? ஒரு ராஜா தன் குமாரனுடைய கல்யாண விருந்து ஆயத்த பண்ணி அழைக்கப்பட்டவர்களை கூட்டிட்டு வர சொல்லி தன் ஊழியக்காரரை அனுப்பியிருப்பாரு. அவர்கள் வர மனதில்லாத இருப்பாங்க. செகண்ட் டைம் இன்னொரு ஊழியக்காரர் அனுப்பியிருப்பாரு. அப்பவும் அவங்க அவரை அசட்டை பண்ணி அவர் கொலையும் செய்து போட்டிருப்பாங்க. இதை கேள்விப்பட்ட ராஜா ரொம்ப கோபமாகி அவங்களை அழித்தும் போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம now he is inviting everyone to attend the wedding banquet. இப்ப அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனாலும் அதுல கல்யாண வஸ்திரம் தரித்தில்லாத ஒருத்தர் அவர் பார்த்து அவரை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இருளிலே போட சொல்லியிருப்பார். இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா பரலோக ராஜ்யத்துல நடக்க போற ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு தான் இது ஓமையா சொல்லப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்ன? யோவான் ஸ்நானன். செகண்ட் இன்சிடென்ட் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அதுக்கு முன்னாடிலாம் இட் வாஸ் கால் ஃபார் ஒன்லி ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் புறஜாதியர்களும் அழைக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது தான் இயேசு கிறிஸ்து முன்னுமே அவர் சீஷர்களுக்கு ஓமையா இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல வெட்டிங் க்ளோத்ஸ் கல்யாண வஸ்திரம் அப்படின்னா ரெவலேஷன் சாப்டர் 9 verse 8ல சொல்லப்பட்டிருக்கும். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நீதி செய்கிற பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். மற்றவங்க எல்லாம் எரி நரகத்துல போடப்படுவாங்கன்னு இயேசு கிறிஸ்து ஓமையா சொல்லியிருப்பாரு. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். God bless you.